ஆராதய ஜெகநாத மிக்ஷாகுகுல தெய்வத்தம்னு ராமாயணத்தில் ஸ்லோகம். ராமனே ஆராதித்த பெருமான் கடைசியில் விபீஷணனிடத்தில் இருக்கிற நன்றி உணர்வாலே இவர் இருக்கவே தானே இவ்வளவு பெரிய ராஜ்யம் நமக்கு திரும்பி கிடச்சிருக்கு, அதனால தானே ராவணனை ஜெயிச்சோம்னுட்டு தன்னுடைய திருவாராதன பெருமாளே கொடுத்துட்டார். எத்தவனா கொடுப்போம், அது யாரும் தரமாட்டான். நம்ம பூஜைக்கு வச்சுருக்கிற சாலக்கிராமூர்த்தி எடுத்து இன்னொருத்தட்ட கொடுத்துருவோமா? கொடுத்தார் பெருமாள். அத்தனை தூரம் நன்றி உணர்வவருக்கு போயின்னு இருக்கிறச்சே பெருமாள் கீழே பார்க்குறார், விபீஷணா இந்த இடம் நன்னா இருக்கேன், நான் லங்கைக்கு போகிறத விட இங்கேயே வேணா இருக்கட்டுமான்னு அவர் மனசில் ஆசை. இதற்குள்ள பங்குனி பிரம்மோத்சவத்துக்கு நாள் வந்துடுச்சு. இப்போவும் பங்குனி உற்சவம் நடக்கிறதே, பங்குனி உத்தர உற்சவம்னுட்டு அதில் 2 பேர் நட்சத்திரம், ரேவதி பெருமாள் திருநட்சத்திரம், உத்தரன் தாயார் திருநட்சத்திரம், ஆரம்பம் முடிவு, இதுதான் அந்த 10 நாள் உற்சவம். அந்த உற்சவத்தில் மட்டும்தான் பெருமாள் திருநட்சத்திரத்தில் ஆரம்பித்து தாயார் திருநட்சத்திரத்தில் தீர்த்தவாரி உற்சவம் தேரோட்டத்தோடு முடிஞ்சு போயிடும். பங்குனி தேர் கோரத்தம் ஓடுறதுங்கிற பாருங்க. இந்த உற்சவத்துக்கு அப்போ நாள் வந்துடுது. லங்கைக்கு போகிற அளவுக்கு கொடியேற்றத்துக்கு நாள் இல்லைன்னுட்டு சரி இந்த இடம் ஏதோ பார்க்க நல்லா இருக்குது, இறங்கி உற்சவத்தை முடிச்சுட்டு போவோம்னு இறக்கினா அவர் அப்புறம் திரும்ப கிளம்பவே இல்லை. இந்த இடமே நன்னா இருக்குங்கிறதுக்காக அமர்ந்து விட்டார். அப்போ ராட்சசனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் புதையல். ராட்சசர்கள் காப்பா, இதோ ராட்சசர்கள் காத்துட்டார்கள். அடுத்தது பலி கொடுக்கணும். ஒரு புதையல்னு இருந்தால் அது ஜாகிரதையாக இருக்கணும்னா இந்த பலி கேட்கும், அந்த பலி கேட்கும், அந்த பலி கேட்கும். பெரிய பெருமாள் பலி கேட்பரா? ஒத்து வரலையே, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். என்னால் கேட்பறே, நித்தியம் அவர் பலி கேட்பார். இங்கே பலி பலின்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை. நாம் அகங்காரத்தோடே நானே நானேன்னு ராட்சசனாட்ட அகங்காரத்தோடு போயின்னு இருக்கோம். அதை அடங்கி சரணம்னு பெருமானிடத்தில் வந்து ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். அப்போ இந்த ஆத்மாவை சமர்ப்பித்தது தான் பலி கொடுத்ததுன்னு அர்த்தம். அது அழிக்கிறது வெட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஆத்ம சமர்ப்பணம் பண்ணலையா, நீயே எனக்கு உபாயம் புரிந்து கொண்டு அடியேனை ஓமித்யாத்மானம் யுஞ்சீதன்னு பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார். ஓம்னு சொல்லிக்கொண்டு ஆத்மாவை என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு. ஏதோ ஒரு ஆட்டை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா, கோழியை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா, இங்கே ஆத்மாவே சமர்ப்பிக்கிறோம். அதுதான் இந்த பலிக்கு அந்த பலிக்கு வித்தியாசம். அப்போ பலி கேட்கும்னு சொன்னான். அடுத்து அஞ்சனம் தீட்டி கொண்டு பார்க்க வேண்டும். புதையல் தெரியணும்னா கண்ணுக்கு மை தீட்டணும். அதுக்குன்னு ஒரு மர்ம மை இருக்கும். அந்த மையை போட்டுட்டா தான் அது பார்க்கவே முடியும். மற்றபடி கண்ணால் பார்த்தானா புதையல் தெரியாது. அப்படியே கண்ணுக்கு தெரியாத புதையலாக மறைச்சி வச்சிருப்பாள் இல்லையோ, அதை போல் ஏதோ மை இருக்குது சுவாமி. பெரிய பெருமாளை பார்க்குறதுக்கு மை இருக்கான்னா பக்தி சித்தாஞ்சனம்னு அதுக்கு பேர். வெறுமை பார்த்தா அவரை தெரிஞ்சிக்க முடியாது. பக்திங்கிற மையை கண்ணில் எழுதினுட்டோம், பளிச்சுன்னு தெரிய போகிறார். அந்த பக்தி எழுதிக்கல, மை இல்லை, தெரியவே மாட்டார். இதை சஞ்சயன் திருத்தராட்டன் இடத்துல சொல்கிறான். 2 பேரும் ஒரே ஆச்சார இடத்துல தான் குருகுல வாசம் பண்ணான். திருத்தராட்டன் கேட்குறான், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் உனக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக எப்படியோ தெரியறது, எனக்கு மட்டும் ஒரு நல்லதும் புரியவே மாட்டேங்கிறது, நீ மட்டும் எப்படி தெரிஞ்சுட்டேன்னா? நண்பா சொல்கிறேன், கோச்சிக்கூடாது, நான் உண்மையை சொல்லுவேன். இப்படினாலே கோவிச்சுக்கிறாப்புல சொல்ல போகிறான்னு அர்த்தம். இது முன்னுரை வைக்கிறா பாருங்க. நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கோச்சிக்கூடாதுன்னா, நீ கோச்சிக்காதபடி சொல்லும், நான் கோச்சிக்காத இருக்கேன்னு சொல்ல வேண்டியதான். அதனால் அவருக்கு இன்னும் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, மாயாம்ன சேவே ஒன்றும் இல்லை, எனக்கும் வாசிச்சேன், நீ வாசிச்சே, எனக்கு வஞ்சனம் தெரியாது திருத்தராஷ்டிரா. அப்படின்னா நீ வஞ்சனையே உருவானவன் அர்த்தம். அவனை பற்றி சொல்லவே இல்லை, தன்னை பற்றி மட்டும்தான் சொன்னான். எனக்கு வஞ்சனையே தெரியாது திருத்தராஷ்டிரா, நீ ஏன் இப்படி வஞ்சனையோடு இருக்கேப்போ? நான் எப்படி தெரியுமா தெரிஞ்சுட்டேன்? பக்தியாத்து சாஸ்திராத்து, பக்தியா சாஸ்திராத்து வேத்மி ஜனார்தனம். நான் இந்த கண்ணனை பார்க்கறதுக்கு என் ஞானத்தை பயன்படுத்தலை, கர்மத்தை பயன்படுத்தலை, பக்தியாலேயே கண்டேன். பக்திங்கிற அஞ்சனம் மையை எழுதினுட்டேன். அந்த மை எங்கேருந்து தெரியுமா எடுத்தேன் திருத்தராஷ்டிரா? கருப்பாக இருக்கும் இல்லையா மை, அது எங்கேருந்து எடுத்தேன்? கண்ணன் ரொம்ப கருப்பாக இருந்தார், அவர் திருமேனிலேருந்தே வழித்தேன், கிடச்சிது, பூசினுட்டேன், அதை வச்சுட்டே அவரை பார்த்தேன். இப்படி தான் அவரை நான் பார்க்க முடியுமே தவிர நீ நினைக்கிறாப்பில் நீ பார்த்தேல்லாம் அவரை பார்க்க முடியாது. அப்போ பக்தி சித்தாஞ்சனம் வைத்து பெரும் புதையலை பார்க்கலாம். இங்கே அஞ்சனம் மை, இது இந்த மை லௌகிக மை. ஆனால் பக்திங்கிற மையை போட்டாதான் பெருமான சேவிப்பதற்கு முடியும் என்ன அதை சொன்னார். அப்போ பலி கொடுக்கணும், அஞ்சனம் தீட்டி கொண்டு பார்க்க வேண்டும், இப்படி பலதும் இருக்குன்னு வச்சுக்கோ. அது இன்னொன்று பார்த்துடலாமா? எப்போவுமே பக்கத்தில் அதுக்கு சங்கு வச்சுருப்பா. புதையல் இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிவிக்கணுங்கிறதுக்காக சங்கு வச்சுருப்பா. காப்பாற்றுறதுக்காக சக்கரை பொறி போட்டு வச்சுருப்பாளாம். சக்கரை பொறி இருக்குன்னா 6 கிட்டக்க வரக்கூடாது. சங்கு பொறி இருக்குன்னால் இப்போவும் பெரிய பெரிய பொருட்காட்சிகளில் ஊதுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காளோ இல்லையோ. ஏன்னா யாரானு கிட்டக்க வந்துட்டா அதை பார்த்து வச்சுன்னு எல்லாருக்கும் சங்கு ஊதுமோ இல்லையோ. அதே போல் இங்கேயும் இருக்கான்னா இருக்கே, வலக்கை ஆழி இடக்கை சங்கம். வலக்கையில் ஆழியை பிடிச்சிருப்பார், இடக்கையில் சங்கத்தை பிடிச்சிருப்பார். ஆக நாம் பார்க்குற பெரிய பெருமாள் இப்படித்தான் ரத்தனமாக இருக்கும்.
நிறையா நீலக்கல் இருக்கும், சிவப்பு கல் இருக்கும், பச்சைக்கல் இருக்கும், புதையல்ல ரத்தனக்கல் நிறையா இருக்கும். நீலநாயகம்ங்கிற ரத்தனத்தை தான் திருமார்களை சாத்தின்றே இருக்கார். ஆகவே இந்த புதையல் தான் மகாநிதி. இதையே நீர் நிதியாக பெற்றுக்கொள்ளும். வித்தியாசம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற நிதியாக இருந்தால் அசல் ஜாகிரதையாக இருக்கணும்னு பார்த்தால் வட்டி வராது, வட்டி ஜாகிரதையாக இருக்கணும்னு பார்த்தா அசல் காணப்படும். வட்டி நிறையா வேணும்னு சொன்னால் அசலே குறைஞ்சி போயிடும். இல்லை எனக்கு அசல் நல்லா இருக்கணும்னா இப்போல்லாம் முன்னாடி ஏதோ 9, 10ன்னுலாம் கிடச்சிருந்தது. 8 ஆக்கினா 7.5 ஆக்கிட்டா 7 ஆகிடுத்து. கொஞ்ச நாளானா 6.5 ஆகிடும். அதுவும் வயசாக இருந்தால் 4.25% கூட. 4.5 கிடையாது, 4.25% கூட கொடுப்போன்னுட்டு. அதுவும் கிடைக்குமோ இல்லையோ, கடைசி வரைக்கும் வருமோ இல்லையோ தெரியாது. அதனால் உலகத்து புதையல்னு சொன்னால் இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது, தேஞ்சின்றே போகும். இவன் 6-7% கொடுக்கறதுக்குள்ளே விலைவாசி 16% ஏறிடும். இவர் கொடுக்குற 6 வச்சு இது எங்கே கொடுத்துட பண்ணுறது இப்போ? ஆனால் இப்படி இல்லை. இது எத்தனை விலைவாசி ஏறினாலும் அதை விட மதிப்பு மிக்கதான பெரும் புதையல் இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் பெத்திலையும் இருக்கும். இந்த புதையலைத்தான் உம்ம தாத்தா உமக்குன்னு கொடுக்க சொன்னார்னு சொல்ல, நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு கொடுத்து, உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுத்து, மணக்கால் நம்பிகள் மூலம் ஆளவந்தார் பெற்றார். அப்படிங்கிற சரித்திரம் பார்த்துட்டோம். இனி எதற்கு ஆளவந்தார் சரித்திரம்னால், இப்படி விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபித்தவர்கள் பெரியாழ்வாரும் ஆளவந்தாரும் என்று தான் இந்த இடத்துல சரித்திரத்தை முடிச்சுட்டார். இதெல்லாம் பெருமாள் பிராட்டிகிட்ட பேசுறது. அவா 2 பேருடைய வார்த்தாலாபம் தான் இந்த கதையே. இனி 5வது அத்தியாயம் தொடங்குகிறது. ஆண்டாள் அவதரிக்கப் போகிறாள். என்ன நடந்தது பார்ப்போம். ஆண்டாள் அவதாரம் இப்போ இதில் அந்த அத்தியாயம் பார்க்க போகிறோம். சுருக்கமான அத்தியாயம் தான், 3மே சின்ன சின்னது. ஆண்டாள் அவதரித்து ஆசை கொண்டாள். அடுத்தது 6வது அத்தியாயம் நம்பாடுவான் திருக்குறுங்குடி சரித்திரம். 7வது அத்தியாயம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் கல்யாணம் ஆனது. இவ்வளோ தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது. ஸ்ரீ நீளா ஜாம்பவதி மரணச தாமரச மானச தாமரச விஹரமான மிலிந்தா பானத்யுதய பானத்யுதய கலிந்தா நானாங்கிரி சிரோக்ஷ சேனனக ஹர்யக்ஷா. பகவான் திருமகள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீளாதேவி நாச்சியார், ஜாம்பவதி நாச்சியார், இவர்கள் எல்லாரோடும் எப்போதும் அடியார்களுடைய மனத்தாமரையில் வசிப்பவனே. கலிங்கங்கிற மலையிலிருந்து ஓடி வந்த காலிந்திங்கிற நதி, கலிந்த மலை, அதுலேருந்து ஓடி வருகிறபடியால் காளிந்திங்கிற நதி யமுனை. யமுனையில் நீராடி நீராடி அதனால் கருப்பாக இருக்கக்கூடியவனே, அந்த நதி போல கருவண்ண எழில் படைத்தவனே, சேஷமலையாம் ரிஷபாத்ரிங்கிற திருவேங்கட மலையில் ஸ்ரீனிவாசனாக எப்போதும் எழுந்துருளி இருப்பவனே வணக்கம் என்று சொல்லித்தான் 5வது அத்தியாயம் தொடங்குகிறது. ஆச்சரியமான அத்தியாயம். இப்போ ஆண்டாள் அவதரிக்க வேண்டும். கோதாதேவியினுடைய அவதாரம் முதல்லையே சொல்லுறார். கனுகொனி விஸ்மயம் பொதவங்கா கதியன் சனிசௌகுமார்யமுன் தனுருச்சியுன் சுலக்ஷண விதானமு தேஜமு செல்வு కొందసే పనిమిష దృష్టి చూసి యహ యనపద్యున కమ్ముందడే தனயக நாகு நீசி சுவு தா கிருப சேடனஞ்சி ஹிருஷ்டுடை. ஓர் நாள் காட்டு பாதையில் சென்று மலர்களையெல்லாம் கொய்து எடுத்தெடுத்து பெரியாழ்வார் தொடுத்து கொண்டு வருகிறார். அப்போது எங்கோ ஒரு துளசி தன்னை அழைத்து போவதா உணர்ந்து அந்த பக்கம் போனார். அழகான ஒரு துளசி செடி இருந்தது. அந்த செடிக்கு கீழே ஓர் தேஜஸ் படைத்ததான பெண் குழந்தையை கண்டார். பெரியாழ்வாருக்கும் ரொம்ப நாளாக புத்திர பேர் இல்லை. நல்ல குழந்தை நமக்கு கிடச்சிருக்கு, தெய்வாதீனத்தால் தெய்வானுகிரகத்தால் கிடச்சிருக்கு என்று அணைத்து ஆசைப்பட்டு நமக்கு இந்த குழந்தையை பகவானே கொடுத்துருக்கார் என்கிற திருப்தியோடு போய் தன் தர்மபத்னி கையில் கொடுக்குறார். கொனு போய் குழந்தைய வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொனு போய் தர்மகேகனி, கேகம்னா வீடு, தர்மகேகம்னா தர்மபத்னி, வீட்டுடை தலைவிடத்தே கனுரக்தினோ சங்க பொங்கியாயமனு చే పునిచతు ధన్యంబున లలి పెనిషన్ கோமப்ப ஈட்லு பெருக கிரமமுனன். அவளுக்கும் ஒரே ஆசை. இப்போ ரொம்ப நாளாக தனக்கு குழந்தை இல்லைன்னுட்டு அந்த குழந்தை பேர் இல்லாவிட்டாலும் அப்போதே அவளுக்கு பால் பொங்க குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டு வளர்ந்து வந்தாள். இவர்கள் பால் ஊட்டினார்களோ அல்லரோ பகவன் நாமத்தையும் கிருஷ்ணனுடைய சேட்டித்தத்தையும் வெவ்வேறு திவ்யதேச புராணத்தையும் ஸ்தல புராணத்தையும் சொல்லி சொல்லியே குழந்தையை வளர்க்கிறார்கள். குழந்தை வளருகிறாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவள் திருமேனி அழகும் வளர்கிறது. திருக்கண்கள் மிளர்கின்றன. ஆனால் பேச்செல்லாம் பகவத் விஷயமா இருக்குது. திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் சாதிக்கிறார். முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூங்குழற்குரிய கலையோ அறையில்லை நாவோ குழரும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண். இவள் வரமே
பெருமான்மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ற வாசகமே. ரொம்ப அழகான பாட்டு. இந்த பெண்ணுக்கு இன்னும் மார்பு எழும்பி புறப்படவில்லை, முலையோ முழுமுத்தும் போந்தில, மொய்பூங்குழற்குரிய இன்னும் தலைமையில இழுத்து பிடிச்சு கட்டலான்னா வரல, சுமாராகத்தான் வளர்ந்துருக்கு. இப்போ மொய்பூங்குழற்குரிய கலையோ அறையில்லை, இடுப்பில் பாவாடை இழுத்து பிடிச்சி கட்டலான்னா இடுப்பு இருந்தான்னா கட்ட ஒன்றுமே இல்லை, அவ்வளவு மெலிசா இருக்கிறதுனால கட்டவே வரல. நாவோ குளரும், வாயை திறந்து பேச ஆரம்பிச்சேவே குளறது மழலை, இன்னும் அது கூட மாறல. இப்போ கடல் மண்ணெல்லாம் விலையோ என வெளிரும் கண்ணை திறந்து பார்த்தாள்னா கடலே கொள்ளும் போல், கண்ணு மட்டும் அவ்வளோ பெருசா இருக்கு. எல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கா, ஆனால் இப்படி 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 பார்க்குறாளும். கடல் மண்ணெல்லாம் விலையோ, இதை வாங்கி விடலாமா அதை வாங்கி விடலாமா, இது எல்லாமே என்ன உலகத்தை ஆறு சிட்டிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறாப்போ. கடல் மண்ணெல்லாம் விலையோ என வெளிருங்கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ற வாசகமே. ஒன்றும் வாயில் எழும்பலே பேசலே ஒன்றும் வரல. ஆனால் எங்கிருந்தோ யாரானும் பக்தர்கள் அப்படி நெத்திக்கிட்டு வர்றதை பார்த்தாலே திருவேங்கடம் அப்படின்னு சொல்லி மட்டும் கை கூப்பிடுவிடும். இவ சொல்கிற வார்த்தையாது. இன்னும் ரிஷிகளுக்கு கூட திருவேங்கட மகாத்மியம் தெரியல. 10 புராணங்களில் சொல்லப்பட்டவர், ரிக்வேதத்தில் எழுதப்பட்டவன், கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு லோகத்துக்கே நிற்கிறார். எங்களுக்கே அந்த பெருமானுடைய பெருமை புரியல. ஆனால் இந்த பெண்ணு ஒன்றும் தெரியாத சின்ன பெண் திருவேங்கடம்னு சொல்லிட்டு மலங்க மலங்க கண்லேருந்து ஜலஜலமாக வருமா. பெருமான் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ற வாசகமே. இது பராங்குஷ நாயகியை பற்றி. பரகால நாயகி தான் திருமங்கையாழ்வார். நம்மாழ்வாருக்கு பெண் பாவனை வந்ததுன்னா பராங்குஷ நாயகி, திருமங்கையாழ்வாருக்கு பெண்ணான பாவனை வந்ததுன்னா பரகால நாயகி. அவள் சொல்றார், முள்ள இருந்தில கூழ முடிகொடா தெள்ளியல் என்பதோர் தேசிலள் என் செய்கேன், கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ணப் பெறுவரே. திருமங்கையாழ்வாருடைய தாயார் சொல்லுகிறார், என் பொண்ணுக்கு இன்னும் முள் எயிரிந்தில, இன்னும் சின்ன முத்துப்பல்லே வரல. ஒரு தரம் வளர்ந்து அப்புறம் கீழே விழுந்து அப்புறம் முளைச்சி எவ்வளோ வேகம் இருக்குப்போ, அதெல்லாம் ஒன்றுமே இந்த பெண்ணுக்கு இல்லை. முள் எழுந்திர கூழ முடிபடா, முடி இன்னும் அப்படியே வாரி இழுத்தெல்லாம் பின்ன முடியல. கூழை முடின்னா வெறும் அப்படி குச்சலமாட்டம் தொங்கிட்டு இருக்கும், இழுத்தெல்லாம் ஒன்றும் பண்ண வராது. ஓடச்சே குழந்தை ஓடச்சே இப்படி அதுவும் ஆடிடும். இதுதான் கூழ முடிபடா. தெள்ளியல் தெளிவே இல்லை. தேசிலள் பார்த்தா எங்கேயோ அழுதுண்டே இருக்கா. என் செய்கேன், ஆனால் கணபுரம் கைதொழும் பிள்ளை, யாரானு திருக்கணபுரம்னு மட்டும் சொல்லிட்டா இவ ஏதோ அந்த திசையை பார்த்து கை கூப்பிண்டே இருப்பான். இவளுக்கு என்ன தெரியும், எந்த திக்கில் திருக்கணபுரம் இருக்குன்னு தெரியுமா, சௌரி பெருமாள் ஆறுன்னு தெரியுமா, உட்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம். என்ன அந்த பெருமானை பற்றி இவளுக்கு தெரியுமோ, ஒத்துணுன்னு சொல்லியே கொடுக்கல. இத்தனைக்கும் தாயார் போகாதேன்னு விளக்கிட்டு போறா. இந்த எல்லா ஆழ்வார்களுடைய அம்மாக்களுக்கும் ஒரே பயம், என்ன இந்த பொண்ணை எப்போ தூக்கின்னு போடுவனோ அவனானா என் சொத்துங்கிறா, இவளானா நம்ம பாதுகாக்கணும். என்னால் பாதுகாத்து கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான். ஆக முல்லை இருந்தில கூட முடிபடா தெள்ளியல் என்பதோர் தேசிகளன் செய்கேன், ஆனால் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெறுவரே. பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட இந்த தாயார் பேசின்னு இருக்கா. திருக்கண்ணபுரம்னு சொன்ன பொண்ணேன், இனிமேல் எம் பொண்ணுன்னு எப்படி சொல்லுவேன். நான் அவளை விழுந்து நமஸ்கரித்து ஸ்ரீபாத தீர்த்தம் தான் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை இப்போ திருக்கணபுரம்னு சொல்லிட்டாளோ, இனிமேல் எப்படி எம் பொண்ணுன்னு சொல்லுவேன். நம்ம பொண்ணாவே இருக்கலாம். நம்மளை விட அவளுக்கு பகவத் விஷயத்தில் ஆசை அதிகமாக இருந்ததுனால் நாம் தான் வணங்கணும். அது எம் பொண்ணுலாம் பார்க்கக்கூடாது, அது எம் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, வயசை பார்க்கறது கூடாது. இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கு, ஒருவேளை உங்கள் பொண்ணு சொல்லி கூட நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். சில இடத்துல தான் அம்மா சொல்லி பொண்ணு வருவாளே தவிர அநேகமாக இல்லைன்னு வச்சுக்கோ. நிறைய இடத்துல பார்த்துட்டுனால் பெண்ணுக்கு முதல்ல நல்லா இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த பொண்ணுக்கு 15 வயசுக்கு ஆசை வந்திருக்கலாம், 20 வயசுக்கு வந்திருக்கலாம். அவளுக்காக அம்மா கூட்டின்னு வரணுமே, தனியாக விடக்கூடாதுங்கிறதுக்காக கூட வர ஆரம்பிச்சிருக்கலாம். கடைசியில் அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சுடும். அது இப்படியும் பார்த்துருக்கோம் இல்லையோ, அதில் தான் போலுக்கு இந்த திருமங்கையாழ்வார் தாயாருக்கு இப்போ. அதனால் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெறுவரே. என்னுடைய குழந்தைன்னு இந்த பொண்ணை சொல்ல மாட்டேன். அவன் கொடுத்துட்டு எங்கிட்ட ஏதோ சொத்தை விட்டு வச்சிருக்கார், அந்த சொத்தை ஜாகிரதையாக பார்த்துப்பேன். எப்போ நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறாரோ கொடுத்துட வேண்டிதான். ஏன்னா ஏதோ வச்சு கொடுத்த சொத்தை போய் நம்மதுன்னு நினச்சிக்க முடியுமா? இப்படித்தான் பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்து வருகிறாள். என்னதான் அவருக்கு சொத்து பத்தில் ஆசை இல்லாட்டாலும் ஆண்டாளுடைய பெருமை, அவருடைய பண்பு, என் குழந்தைன்னு அவர் அபிமானிக்க வைக்கிறது. அவருக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, எதுவும் தன்னதில்லைங்கிறது தெரிய ஆழ்வாருக்கு. ஆனால் ஒரு பக்தனை போய் என்னதில்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஏதோ மற்ற உலக விஷயமா இருந்ததுன்னா இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். நிஜமாவே பகவான் இருக்கார், சுவாமி உங்கள் பகவான் ஆனாள், ஆமாம் எங்கள் ராமர் தான் சொல்ல மாட்டோமா? அல்ல ராமர் யாரோ நான் யாரோ இப்படின்னா எப்படி இருக்கும்?
இதோ வேறு ஏதோ இந்த வாசலில் வண்டி நிற்க உண்மைதானா சாமி, அது யாரதோ வண்டி, எனக்கு அதுக்கு என்ன, இப்போ ஏற்றின்னு வந்தால் கொண்டு விட்டால் இறங்கி போனால் முடிஞ்சு போச்சு, இந்த வண்டிக்கு எனக்குமா சம்பந்தம்னு. அதே ராமனுக்கு சம்பந்தம்னா ஒரு துளியான ஒட்டிக்கணும்னு தான் பார்ப்பணுமே தவிர வெளியில் போனோம்னு சொல்லுவோமா? யாரோ ஒருத்தர் உபன்யாசகரை கொண்டாடுறா, இவர் தான் சந்திரன், இவர் தான் குபேரன், இவர் தான் வாசஸ்பதி, இவர் தான் சரஸ்வதி அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி, ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தால் இனிமேல் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிடுவோம். இவர் யார் தெரியுமோ? பரம பக்தர், நம்மாழ்வாரிடத்தில் ஆசை இருக்கிறவர், தேசிகன் சூக்திகளில் அவ்வளோ விருப்பம் இருக்கிறவர், மணவாடு மாமனிகள்னால் அவ்வளவு தூரம் செய்வார்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. எனக்கு அவளுக்கு என்னென்ன சொல்ல முடியும்? எதை கொண்டாடினா வாண்டான்னு சொல்லணும், எதை கொண்டாடினா ஆமான்னு சொல்லணும்னு இருக்கும் இல்லையோ. இப்போ ஒரு பக்தன் பாகவதன் சம்பந்தத்தோடு நம்மளை சொன்னால் ஆமான்னு தான் ஏற்றுக்கணும். அதை போல் இவருக்கு என்ன, இப்போ கணபுரன் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெறுவரே, இந்த குழந்தை இனிமேல் என் குழந்தைன்னு சொல்லுவேனா? எனக்கு குருஸ்தானத்திலலாம் இருக்கார்னால் அப்படித்தான் பெரியாழ்வார் குழந்தையை வளர்த்து வருகிறார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஒரே மகள் தான், மகாலட்சுமி நாச்சியாரை போலத்தான் அந்த பெண்ணை நான் வளர்த்தேன். ஆனால் என்னிடத்துல ஏதோ கொடுத்து வச்சிருக்காருன்னு புரிஞ்சுட்டேன், முழுக்க புரியல. அந்த பெண்ணனுடைய அழகையும் அவருடைய குணங்களையும் பார்த்தா ஒரு நிமிஷம் என்னதுன்னு தான் சொல்லிப்போமே அப்படின்னு தான் பெரியாழ்வாருக்கு தோன்றது. பாடிக்கொண்டிருந்தார். இவர் தினப்படி புட்பகைங்கரியம் பண்ணுவார், மாலையெல்லாம் தொடுப்பார், சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவண்ணப்போன் திமிலேற்று வன்கூன் கோட்டடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னு திருவிருத்தத்தில் பாசம். எல்லாம் சூட்டு நன்மாலைகள்னு வைகுந்தத்தில் போனாலும் பெருமாளுக்கு புட்பகைங்கரியம் தான் பிடிக்குமா. திருவேங்கடத்துக்கு போனாலும் தோமால சேவை, கார்த்தால தோமாலே, சாயங்காலம் தோமாலே. ஆனால் ஒரு சீட்டு தோமால சேவைக்கு வாங்கி பார்த்துருங்க, 3 வருஷம் ஆகும். இப்போ போய் வலைத்தளத்தில் ஒரு தட்டு தட்டினோம்னா வாங்கோ சட்டத்து பூர்த்திக்கு அப்புறம் வாங்கும். இப்போல்லாம் நாடி இல்லை, தர முடியாது. திருவஞ்சனம் வேணுமா? சதாபிஷேகம் தான், சட்டத்து பூர்த்தியே இல்லை, 80 ஆனால் தான் கிடைக்கும். அத்தனை தூரம் எல்லாரும் வரிசையில் நின்றுருக்காருனா ஆசை தோமால சேவை. தொங்குகின்ற மாலை தோமாலை, தோள் மாலை தோமாலை, தோள்லேருந்து தொங்கின்னு இருக்கிறதுனால தோமாலை. சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனோடும் நமன்னெழுந் திருவேங்கடன் நங்கட்கு சமன்கொள் வீடுதரும் தடங்குன்னமே ஆழ்வார் கூற. இன்னைக்கு அங்கே பெரிய ஜீயர் சின்ன ஜீயர் சுவாமி இருக்கா, அவள் தலையில் பொட்டுன்னு அந்த கூடைக்கு பேர். அந்த கூடையில் வச்சுன்னு தான் நிறையா மாலையாக பெருமாளுக்கு ஏட பண்ணிட்டு போவா. பூலபாவின்னு ஒரு கிணறு, பங்காரு பாவின்னு ஒரு கிணறு, பூலபாவின்னு ஒரு கிணறு, 2 கிணறு நீங்கள் அடுத்த தரம் பொறிச்சே சேவிச்சுட்டு வாங்கோ. ஆனால் அந்த பிரதட்சணத்தில் போக விடுவாளோ தெரியாது. அந்த பூலபாவி கிணத்துல தான் பெருமாள் சூடி களைந்த மொத்த மாலையும் அந்த கிணத்துக்கு தான் போகணும். அந்த ஊர்லேருந்து பிரசாதம் வெளியில் வராது. நாமே பெண்கள் ஆண்கள் யாரும் புஷ்பமே சூடிக்கக்கூடாது. இப்போ இந்த நாளில் பல பேர் பிரார்த்திச்சுட்டு கல்யாணம் பண்ணுறா, அடிய மறுக்கலை, தாராளமாக பண்ணலாம். ஆனால் ராமானுஷர் எழுதி வச்சிருக்கார் திருவேங்கடத்துக்கு ஒழுகு, இந்த ஊரில் என்னென்னத்துக்காக பெருமாள் வந்திருக்கார், எப்படி நம்ம நடக்கணும்னுட்டு. வேங்கடாச்சல இதிகாச மாலான்னு அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் பார்த்தா சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஒத்துருமே அந்த ஊரில் இருக்கவே கூடாதுங்கிறார். 5 ஆச்சுன்னா இறங்கி பண்ணணும். பெருமாள் ஏகாந்தமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கார், கொடுத்தனமே கிடையாதுன்னுட்டார். யார் ஆண் பெண் சேர்ந்து வாடுறதே அந்த ஊரில் இல்லை. சாயங்காலமாலாம் இறங்கி போயிடணும். என்ன மாலை 6 மணி ஆயிடுத்துனால் விஸ்வக்சேனர் வைகுந்தத்திலேருந்து திருவாராதனத்துக்கு வந்துடுவோம். நீ நான் அங்கே போய் நின்றுட்டு இருக்க முடியும்? கிளம்புனுட்டார். புஷ்பம் அணிஞ்சிக்க கூடாது, எந்த லாகிரி வஸ்து சந்தனம் பூசிக்கிறது சாப்பிட்றது எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த புஷ்பமெல்லாம் களைஞ்சு அங்கே போயிடும். ஆனால் இத்தனை புஷ்பம் ஒத்திருக்கும் கிடையாதுன்னு சொல்கிற பெருமாள் வருஷத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் மார்கழி மாதம் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி அன்றைக்கி ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புஷ்பமாலை சாத்திக்கணும். அதை களைந்து அதை எழுந்துருளை பண்ணிட்டு அர்ச்சக பரிச்சாரக சுவாமிகள் மாளம் மரியாதையோடு கிளம்பி திருவேங்கடத்துக்கு போவா. அந்த நாளில் நடந்து போயிட்டா. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருவேங்கடத்துக்கு நடந்து போய் சூடி கிளைந்த கிளியும் மாலையும் சமர்ப்பித்தால் அது வரைக்கும் ஒரு உற்சவத்தையும் ஏற்றுக்காமல் திருவேங்கடையான் காத்திருந்து அந்த மாலையை வாங்கி நான் இன்றைக்கி சாத்தின்ற பிற்பாடு தான் மார்கழி திங்கள் மதுரந்த நன்னாளால்னு தொடங்கவே விடுவா. அந்த அளவுக்கு சூடி கொடுத்தாள்னு பெருமை. அப்போ புஷ்பத்தை தினமும் அவர் சொல்கிறார், கழட்டி கூடையில் வைக்கிறார். அந்த கூடையை எடுத்துட்டு பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்க போகணும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெருங்கோயிலுடையானுக்கு சமர்ப்பிக்க போகணும். அதுக்குள்ளே இந்த பெண்ணுக்கு கதையெல்லாம் கேட்டு 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 நம்ம கல்யாணம்னு பண்ணிண்டா இவரையே தான் பண்ணிக்கிறது. மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, என்னை மனுஷனுக்கு நாரான மனம் முடிக்க பார்த்தால் உயிரை விட்டுடுவேன். மனம் முடிக்கணும்னா புருஷோத்தமனான பெருமான் ஒத்தனத்தான், அது முடிவை எடுத்துப்போ. ஆனால் இவ தோழிகளோட வேடிக்கையாக பேசிப்படாம். நான் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பண்ணிக்கிட்டோமா,
திருவேங்கடமுடையானை பண்ணிக்கிட்டோமா, திருக்குடந்த பெருமாளை பண்ணிக்கிட்டோமா, சௌரி பெருமாளையா, வைகுந்தநாதனையா, க்ஷீராப்திநாதனையா, இதுக்கு சோழி போட்டு பார்ப்பாளாம். இதுக்குள்ளே எந்த மாப்பிள்ளை தேவையில்லைன்னுட்டு இவ குற்றம் சொல்லுவலாம். வைகுந்தநாதன்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அவர் சுமார். திருவேங்கடமுடையான் வேண்டாம், அவர் எப்போ பார்த்தாலும் மலைக்கு மேலேயே இருக்கார், நம்மளால் முடியாது. சரி, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சேனிச்சிருக்காரே, 2 ஆற்றுக்கு நடுவில் ஒரே குளிரு, அதனால் அதுவும் வேண்டாம். இப்படியே காஞ்சிபுரம்னா ஒரே வெப்பம், அதனால் அதுவும் வேண்டாம். இந்த பொண்ணு அவள் ஒவ்வொருத்தரையாக பார்த்து யாரை பண்ணிக்கலான்னு தேர்ந்தெடுப்பலாம். அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்க. இப்போ யாரோ 4 பேருக்குள்ள பேச்சு இல்லை. இப்போ பேச்செல்லாம் அந்தந்த திவதேச பெருமாள், வைகுண்டநாதன், க்ஷீராப்திநாதன். அப்போ ஒத்தி சொல்கிறா, இதெல்லாம் பெண்ணே நீ யோசிச்சுட்டு இருக்கியே, 1 அவர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரோ, நீரே பேசிட்டு இருக்கியேன்னா அது என்ன அப்படி சொல்லிட்டேன், நான் தான் அவரை பண்ணிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லணும். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, அவர் தாராளமாக காத்துருக்கார் என்று நான் எப்படி அவருக்கு தகுந்தவளாக இருக்கேன் பார். இல்லை, எனக்கு தகுந்தவரை அவர் எப்படி இருக்கார்னு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சட்டுன்னு ஒரு நாள் ஓடிப்போய் பெரியாழ்வார் வச்சுருந்த புட்பத்தை எடுத்து மாலையை தான் போட்டுனுட்டா. எல்லாருக்கும் ஒரே தகைப்பு, என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி உபச்சாரப்படுறான்னுட்டு. போட்டுனதோடு இல்லை, கைக்கு 4 வளையல் இங்கே அடிக்கிண்டா, 6 வளையல் இங்கே அடிக்கிண்டா, கழுத்துக்கு காரேங்கிற ஆபரணத்தை போண்டா, தலையில் எடுத்து மேலே போட்டுருக்கிற ஜடபின்னல் கொடி, ராக்குடி, அது இது சந்திர சூரியர்கள் என்ன இருந்தோ எல்லாத்தையும் வச்சு கட்டிண்டா. போட்டுன்னுட்டு எங்கேயா நான் இப்போ பார்த்தாகணும், இந்த கண்ணன் எனக்கு சமமானவராக இருப்பாரா, இப்போ எனக்கு இருக்கிற அழகில் 100 மடங்கான அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னுட்டு ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல போய் தானே குறிஞ்சி பார்த்துட்டு காரை பூணும், கண்ணாடி காணும், தன் கையில் வளை குலுக்கும், வளையலை குலுக்கி பார்த்துக்கிறா, மாலையை சரிப்படுத்தி பார்த்துக்கிறா, தலையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு, சரி பரவாயில்ல அவ்வளவா ஒத்து வரமாட்டார், இருந்தாலும் பண்ணிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பெண்ணு முடிவெடுக்கிறா. எல்லாத்தையும் சொல்லிட்டார். இந்த பொண்ணுக்கு தான் கதையை கேட்டு கேட்டு எந்த பெருமானை பண்ணிக்கணும்னு யோசித்து பேச தொடங்கினாள். அவ்வியந்து ஐயந்து வதன தராங்கன காவுன பராங்மைத்ரி பொருகுல பாலக வதுல கிரகமுலந்து மராளி கைகாவளி ஹரிணி மனோஜ்ஞா ஸ்ரக்ணி చమాఖ్య అలమర జనించి చలు పుత్రికా వివాహములయందు పాడు పద్మాలయ పరిణయామే கேயமுல அனந்து கல்யாண குணமு. இவளுக்கு கூட பேர் 8 தோழிகள் இருந்தாலும். அட்ட சகிக்கள்னு பிருந்தாவனம் போனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராதா தான் முக்கியமான தேவி, அவளுக்கு 8 பேர் தோழிமார்கள் இருப்பார்கள்னா நீங்கள் பரிசானா பிருந்தாவனம் போனால் சொல்லுவாள். அதே போல் இங்கேயும் இப்போ பூமி மாதா தானே, பூமாதேவி தான் அவதரிச்சா. மேலே கதை பார்க்க போகிறோம், நம்பாடுவான் சரித்திரத்தில் அது பெருமாள் சொல்ல போகிறார். பூமாதேவி தான் ஆண்டாளாக அவதரித்தாள். அப்போ பூமிக்குள்ளே இருக்கிறது நாகலோகம், அதனால் 8 நாக கன்னிகைகள் அங்கே இருப்பாளாம். அந்த நாக கன்னிகைகள் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோழிகளாக பிறந்திருக்காங்கிறார் இந்த ராஜா. அப்போ இவளே பூமாதேவி, கீழே கூட நாகமாதாக்கள் கன்னிகைகள் கூட இருக்கா. அந்த கன்னிகை இங்கே வந்து இந்தந்த பேரோட பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் பேரெல்லாம் படித்து சொல்லி மராளிகா, ஏகாவளி, மனோஜ்ஞா, ஸ்ரக்விணி என்கிற பேரோட தோழிகள் இருந்தார்கள். அப்பப்போ இவளும் மாலை எடுத்து போட்டு கேட்டி கொடுக்குறா. ஸ்ரக்வி நிர்மாண தாஸ்யன் பனுச்சேதக ஜரபுஷு பிரஜ வைஷ்ணவ புராண சம்ஹிதா வியாக்கியான ரச்சன பிரொத்து கடுபுஷு சுட்டேடு கும்ம செங்கலுவ விருல தோமாலே இவள் சூடி கிடந்த மாலையத்தான் தோமாலையா பெருமாள் எடுத்துக்கணுமா. இவ போட்டு கேட்டினத்தை அவர் சாத்தின்னு இருக்கார். தோமாலே லலுகலு துப்பி கந்துன குபார்க நிபத்த கேடகம்பனக நீல இதை சாத்தி கொண்டு தன் அழகை பார்த்து, நன்னா இருக்கேனே, நான் அந்த பெருமாளுக்கு ஏற்றவள் தான், அவர் எனக்கு ஏற்றவர் தான்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்படி நாள் போக அவரானா சட்டுன்னு வர்றதா தெரியல. இவளுக்கு மெதுவாக மனசு விரக தாபத்தில் துடிக்க ஆரம்பிக்கிறது. சாத்தி களைஞ்சதெல்லாம் நன்னாத்தான் இருக்குது. அப்போ தான் பெரியாழ்வார் ஒரு நாள் நான் வச்சிருக்கிற மாலையிலே ஏதோ தலைமயிர் சுவடு இருக்காப்புல இருக்கே, இந்த பொண்ணு போட்டுட்டு கேட்டுன்றதுனாலே இவருடைய நீ இந்த கூந்தல் அதுலேருந்து 1 2 அதில் அந்த மாலையை கேட்டும்போது ஓட்டின்னு வந்திருக்கு. பார்த்தவருக்கு தகைச்சே போயிட்டார். ஒரு பெரிய அபச்சாரம்னா, பெருமாளுக்கு பண்ணும்போது மோந்து பார்த்துட்டு சமர்ப்பிக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழேயே பூக்குடலே எடுத்துன்னு போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் மேலே தான் தாங்கின்னு போகணும். இப்போ கீழே எடுத்துன்னு போயிட்டோம் போல் இருக்கே, எங்கேயோ தலைமை ஏற்பட்டிருக்கே, தப்புன்னு சொல்லிட்டு அந்த மாலை எடுத்துன்னு போகாமல் ஒதுக்கி வச்சுட்டு கிடுகிடுன்னு கிடைச்ச புட்பத்தை மறுபடியும் போய் கொய்து கொண்டு வந்து அதெல்லாத்தையும் மாலையாக தொடுத்து புத்தம்புது மாலை பெருமாளுக்கு எடுத்துன்னு போகிறார். கதவே திறக்கல பெருமாள். ஏன் அவ்வளவு கோபம் போல் இருக்கு அவருக்கு? ஏன்னா ஏதோ ஒரு மாலையை தப்பாக படுத்துங்கிறதுக்காக இவர் நம்மக்கிட்ட அபச்சாரப்பட்டாருங்கிறதுக்காக கோபம் போல் இருக்குன்னுட்டு கீழே விழுந்தார். நமஸ்காரம் பண்ணி சேவித்து, அடியன் எப்படியான க்ஷமித்தருள வேண்டும்னா, உம்மை க்ஷமிக்கணும்னா வெச்ச மாலை எடுத்துன்னு வரும்,
அப்போ தான் அவன் க்ஷமிக்க முடியும்னா. இல்லை அது ஏதோ பட்டிருக்கு, தப்பாக போச்சு, இப்போ யார் தலைமையிலோ பட்டிருக்குன்னா ஒத்தர் தலைமையில் இல்லை, பெத்தவர் உமக்கே தெரியலையா யாரை பெற்றிருக்கீன்னுட்டு நமக்காகத்தான் அந்த பொண்ணையே கொடுத்துருக்கோம். இது அவள் சூடிக்களைந்த மாலை, அதைத்தான் நாம் விருப்பப்படுவோம். நம் பக்தன் எத்தை தொட்டானோ அதுதான் நமக்கு பிடித்தம். நம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை பக்தன் ஏற்கிறான், பக்தன் திருமேனி சம்பந்தம் படுமா படுமான்னு நாம் ஆசைப்பட்டிருக்கிறோம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பெரியாழ்வீர் உமக்கு கதை தெரியாதா? திருக்கோவலூர் இடைகழிக்கு வந்து சேர்ந்தோம். திருக்கோவலூர் கிருஷ்ணக்ஷேத்திரம், கிருஷ்ணாரண்யம். அங்கு தான் முதல் திவ்ய பிரபந்தமே பிறக்கிறது. வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவேன்னு பொய்யாழ்வார் பாடினாரோ இல்லையோ. அவ ஒவ்வொரு இடத்துல அவதரித்தவா. காஞ்சிபுரத்தில் அவதரித்தார், திருக்கடன் மல்லையில் 2வது ஆழ்வார், மயிலாப்பூரில் 3வது ஆழ்வார். இவர்கள் 3 பேர் எங்கெங்கேயோ தெரிந்து கொண்டு திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷி ஆசிரமத்தில் வந்து சேர்றார். முதல் ஆழ்வார் உள்ள வரார். வெளியில் ஒரே மழை, உள்ளேயானா கும்மிருட்டு. போனவர் படுத்துனுட்டார், ஓய்வு எடுப்போம். அடுத்த ஆழ்வார் வந்தார், கடகடான்னு கதவை தட்டினார். கதவை திறந்து விட்டார். 2 பேர் உட்காண்டா. 3வது ஆழ்வார் கதவை தட்டினார். 3 பேருமா நின்றுருக்கா. ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். 3 பேர் நின்றுருக்கா. 3 பேருக்கு தானே கதவை திறந்தோம்னா இப்படி 10 பேர் இடிக்கிறா, இப்படி 10 பேர் இடிக்கிறா. யாருக்கு நம்ம கதவையே திறக்கலையே தெரியல. விளக்கேற்றி பார்ப்போம், அப்போ தான் 6 இடிக்கிறான்னு தெரியும். வையன் தகழியான் ஒருத்தர் விளக்கேற்றினார், அன்பே தகழியான் அடுத்தவர் விளக்கேற்றினார். 3ஆம் அவர் பார்த்துட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ்மருக்கன் அணிநரமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், புரிசங்கங் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால் என்று. இதோ மகாலட்சுமியோட கூடு சங்கச்சக்கர தரனாய், பீதாம்பர தரனாய், கதாதரனாய், சங்கச்சக்கரத்தோட பெருமாளை சேவித்தேன் பாடினார். உண்மை. அப்போ 6 வந்தது அங்கே. இப்போ பெருமாள் வந்து ஒத்தருக்கு ஒத்தர் மூட்டிட்டு மோதிண்டு வந்தவர் தான் மட்டும் வரலையா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சங்கு சக்கரம், கதை, வில்லு, வாழு, இனிமே எல்லாரையும் அழைச்சிருந்தது இத்தினோட இடத்துக்குள்ளே இருக்கிறது. இவ்வளவு சின்ன இடம், அதுக்குள்ளே ஒத்தருக்கு ஒத்தர் முட்டிக்கணுமானால் வேதாந்த தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பண்ணா தடேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।